ஸ்ரீதரன் நீக்கம் உட்கட்சி விடயம் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் வெளிப்படுத்துவோம். சுமந்திரன். பரபரப்பாகும் கொழும்பு, முன் எப்போதும் இல்லாத மிக பலத்த பாதுகாப்பு. வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள பெருந்தொகை அரசு சொத்துக்கள், சிக்கலில் இருந்து தப்பிக்க நாமல் திட்டம் சதி திட்டம். சுமந்திரனின் பெரும் சதி பகிரங்கமாக அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் எம்பி. முடிந்தால் தேர்தலை நடாத்துங்கள், மொட்டுக்கட்சி விடுக்கும் பகிரங்க சவால். 13ஆம் அரசமைப்பு திருத்தச் சட்டம் டெல்லியில் முன்னெடுக்கப்பட உள்ள விரிவான பேச்சு. வலிவடக்கு காணி விடுவிப்பு ஏப்ரலுக்கு முன் சாத்தியம், மக்களின் காணிகள் படிப்படியாக கையளிப்போம், அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி. யாழில் வாடகை காரை அடகு வைத்த நபர் விசாரணைக்கு பயந்து வீதியில் விட்டு தப்பிப்பு. யாழ் பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி, சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும். இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர். அதன் பின்னர் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆலோசனைகளை ஸ்ரீதரன் ஏற்கவில்லை. கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன். ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும். கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியை பொறுப்பேற்றார். உண்மையில் அந்த பதவிக்குரிய பணிகளை இதுவரையில் அவரை முன்னெடுத்து வந்தார். இது ஏற்கனவே அரசியல் குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம். இதேவேளை சுமந்திரனுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் கட்சிக்குள் நிலவும் குழப்பங்கள் ஆரோக்கியமானவை அல்ல. ஸ்ரீதரன் எம்பி திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றார். அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சார முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கட்சி ஒருமித்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை சுமந்திரனிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றனர். கட்சியில இருந்து கட்சி ஆதரவாளர்கள் சிலர் வந்து எங்களோடு ஒரு சம்பாஷணை நடத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு மகஜர் தந்திருக்கிறார்கள். அதிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில இருந்து நீக்கினது சம்பந்தமாக அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடி அதற்கான விளக்கங்களை அவர்கள் கரசனையோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அதற்கான விளக்கங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை பகிரங்க வழியிலே நாங்கள் சொல்வதில்லை என்றால் உட்கட்சி விவகாரம். ஆனாலும் எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி. மக்கள் கரசனையோடு இந்த கேள்விகளை கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த ரீதியிலே இந்த விடயங்கள் எப்படியாக நடந்தது, இது ஒரு வருட காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு கட்சி பல தடவைகளிலே ஆலோசனை கொடுத்திருக்கிறது. அதன் பிறகுதான் இறுதியிலேயும் ஒரு அறிவுரையாக அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் செய்யாத காரணத்தினாலே அந்த பதவிக்கு அவரை நியமித்த எங்களுடைய அரசியல் குழு தற்காலிகமாக அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கி இருக்கிறது. தற்காலிகமாக கவர்னர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அந்த பதவியை பொறுப்பேற்பார். ஏனென்றால் அந்த பதவிக்குரிய கர்மங்களை பொறுப்புகளை இதுகால வரைக்கும் நிறைவேற்றியவரும் அவர்தான். அதுவும் ஏற்கனவே அரசியல் குழுவிலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆகையினாலே இந்த தற்காலிக ஏற்பாடு செய்வதற்கு ஏன் நேர்ந்தது என்ற விளக்கத்தை அவர்கள் கருத்தினையோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பகிரங்க வழியிலே நான் இப்பொழுது சொல்வதற்கு தயாரில்லை. பகிரங்க வழியிலே சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த வழியிலே நாங்கள் அதனை சொல்லுவோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழருடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் கூடுதலாக இருந்து எதிர்கட்சியாக இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி வீட்டு சின்னத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற தொனியை
பதில் செயலாளரிடம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அவர் அது சம்பந்தமாக தங்களுடைய அரசியல் குழுக்கள் மத்திய குழுக்களோடு தாங்கள் கலந்தாலோசித்து தொடர்ந்தும் இந்த தாங்கள் கட்சியை சீரமைத்துக் கொண்டு கட்சியை சீரமைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் விளைவுக்காக பயணிக்க வேண்டும் என்று எடுத்து வைக்கிறோம். அவர்கள் இதற்கு தாங்கள் அதற்குரிய செயற்பாட்டுக்கு தாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பதாக கூறியிருக்கின்றார். இதுதான் நாங்கள் இந்த மார்ட்டின் அலுவலகத்தை சந்தித்த விடயம். அந்த கண்ணனை பேரணியில் நாங்கள் எங்களது தமிழக கட்சி சேவை நோக்கி பயணிக்கின்றது. தமிழக கட்சியின் தலைவர் பதவி சிறுவர்களுக்கு பறிக்கப்பட்டது விஷயமாக நாங்கள் அந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அந்த கூட்டத்தில் ஒரு கண்டன அறிக்கையை எழுதி யாழ்ப்பாணம் தமிழக கட்சியின் தலைமை செயலகத்திற்கு வந்தோம். தலைமை செயலகத்தில் பதில் தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த விடயமாக வெளிநாடு சென்றதன் காரணத்தினாலே பதில் செயலாளர் சுதந்திரன் அவர்களிடம் இந்த அறிக்கையை கையெழுத்துள்ளோம். அறிக்கையை கையெழுத்த நேரம் அவரோட சில விடயங்கள் பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். கட்சி ஸ்டேவுக்கு காரணம் தலைமைப்பிடம் என்பதை நாங்கள் உறுதியாக சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டது பாதி, ஏற்றுக்கொள்ளாத பாதியாக கதைத்து கொண்டார். நாங்கள் சிறிதரன் அல்லது சிறிதரனுக்கு பாராளுமன்றத்தில் நடந்த விடயங்கள் பற்றி நீங்கள் ஒரு சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும். அது சுயாதீன விசாரணையின் போதுதான் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும். அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்சி எடுக்கும் நடவடிக்கைக்கு அவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் வலியுறுத்தின்றோம். அது கட்சியை சிதைவுக்கு உள்ளாக்கும் என்றதை சுமந்திரவர்கள் கூறியிருந்தார்கள். கட்சி சிதைந்துதான் இருக்கின்றது என்பதை நாங்கள் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உணர்வோம். ஏனென்றால் போன பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். தென்னிலங்கை கட்சிக்கு 3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. இது இந்த கட்சியின் சிதைவுதான் காரணம். கட்சியின் சிதைவு என்று பார்த்தால் கட்சியில் உள்ளவர்கள் விட்டுக் கொடுப்புத்தன்மை இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். ஒரு தலைமைப்பீடம் என்பது சில பிள்ளைகள் சரிகளுக்கு அப்பால் தங்கள் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும். சட்டம் என்பது அல்லது கட்சியை நீக்குவது என்பது அனைவருக்கும் ஒரே முடிவாக இருக்க வேண்டும். பல பேர் இந்த கட்சியில் சில தீய செயல்களை செய்து கொண்டும் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அதை நான் பேர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவு கருத்துரைப்பற்றிலும் அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு நியாயம் என்ற வகையில் தான் நாங்கள் இன்று கேள்வி கேட்டோம். அதற்கு தாங்கள் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணை மூலமாக அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் என்றதை உறுதினார். நாங்கள் சொன்னோம், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய பதவியை நீங்கள் பறிப்பதற்கு தயார். அவர் பப்ளிக்கு அந்த டான் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்னுடைய தேவை நான் வாக்களித்தது உறுதிப்படுத்தி இருந்தால் என்னுடைய பதவியை திறக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்ததை நாங்கள் இங்கே வலியுறுத்தியிருந்தோம். ஆகவே அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால், இங்கே தமிழக கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் கூறுற குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படலாம் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லியிருந்தோம். ஆகவே ஒரு சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்தி அவருடைய குற்றம் செய்திருந்தால் அது விதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான T20 உலகக்கிண்ண போட்டிக்காக முன் எப்போதும் இல்லாத வகையில் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் போது இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன்படி கொழும்பு 6 பிரேமதாச மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 2800 போலீஸ் அதிகாரிகள், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மைதானத்தின் முழுமையான பாதுகாப்பு மற்றும் வீரர்கள் ராஜதந்திரிகளின் பாதுகாப்பிற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது. மேலும் 750 ராணுவத்தினரும் கமாண்டோ படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரோன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அனுமதியற்ற ரோன்களை தடுக்க ஜாமர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இணையவழி தாக்குதல்களை தடுக்க சைபர் குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட குழுவும் களமிறக்கப்பட்டுள்ளது. வாகன தரைப்படங்களிலிருந்து மைதானத்திற்கு ரசிகர்களை அழைத்து வர விசேட ஷட்டில் பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போட்டி முடிந்து கடைசி ரசிகர் வெளியேறும் வரை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான இந்த போட்டியை புறக்கணிக்கப் போவதாக பாகிஸ்தான் முன்னர் அறிவித்திருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி விளையாட சம்மதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அறகலிய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கின்றது என்று நாமல் ராஜபக்ச எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தியை காட்டுகின்றன என்று தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது. நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் தொடர்பில் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், அறகலி என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியதல்ல, அது ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சியாகும். எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது இந்த தேசப்பற்று எங்கே போனது? மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ச தவறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார். கடந்த அறகலிய போராட்டத்தின் போது அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை ஏவிவிட்டது யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியும் என்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீதே ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது. 1988 1989 காலப்பகுதியில் பற்றி பேசும் நாமல் கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரசு வன்முறைகளை முதலில் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைக்கும் ஒன்றப் போவதில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றியே தொடரும். பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாச்சாரம் இனி இலங்கையில் செல்லுபடியாகாது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசியவாதத்தை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியோ இலங்கை தமிழரசு கட்சியோ வடக்கு கிழக்கில் செயற்பட முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன் தமிழ் தேசியவாதத்தை பேசாமல் எதுவும் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை விமர்சித்த சுமந்திரனே தற்போது போராட்டத்தை நடாத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி வெல்லப்போ இல்லை, தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்றது என்று கூறப்படுகின்றது. 13வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்திய கலாச்சார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அவரின் இந்த இந்திய விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோரை டெல்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது 13வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. இது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் மிகவும் முக்கியமான நகர்வாகும் என குறிப்பிடப்படுகின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று இந்திய வெளிவிகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயலவருக்கு முதலிடம் மற்றும் மகா சாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு இங்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறகலிய போராட்டத்தை வன்முறை பாதைக்கு இட்டுச் சென்றவர்கள் ராஜபக்சக்களே என்றும் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடாத்தியவர்களே அதன் பின் விளைவுகளுக்கு பொறுப்பு என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அறகலிய போராட்டத்தின் பின்னணி மற்றும் வெளிநாட்டு நிதி தொடர்பாக தமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரணை நடாத்தப்படும் என்று நாமல் ராஜபக்ச எம்பி விடுத்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, அறகலிய போராட்டம் என்பது ஆரம்பத்தில் மிகவும் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலுமே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீண்ட நாட்களாக அமைதியாக இடம்பெற்று வந்த இந்த போராட்டத்தின் மீது ராஜபக்ச தரப்பினரை தாக்குதல்களை ஏவிவிட்டனர். அந்த தாக்குதல்களை தொடர்ந்தே நிலைமை கலவரமாக மாறியது. எனவே அமைதியான போராட்டத்தை சிதைத்து அதனை வன்முறையாக மாற்றியவர்கள் யார் என்பது குறித்துத்தான் விரிவான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னிச்சையாக வீதிக்கு இறங்கி போராடினார்கள். அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும். தமது அரசியல் தோல்விகளை மறைக்கவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் குறித்து எமது அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவோம் என்றார்.
வலிவடக்கில் பாதுகாப்பு தரப்படும் காணப்படுகின்ற காணிகளில் சில பகுதிகளை ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக குறிப்பாக வடமாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனை கொண்டுள்ளோம். வலிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் வலிவடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக யாழ்ப்பாண விமான நிலையம், காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வடபகுதி கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்காக விசேட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு இறங்கு துறைகளை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டு அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் மக்களின் அபிவிருத்தி மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு பல்வேறு சவால்களையும் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் நகரப்பகுதியில் அனாதரவாக விடப்பட்ட சொகுசு கார் ஒன்றை யாழ்ப்பாண போலீசாரால் மீட்கப்பட்டு நீர்கொழும்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நீர்கொழும்பில் உள்ள கார்கள் வாடகைக்கு வழங்கும் நிறுவனம் ஒன்றில் காரினை பெற்ற நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் அடகு வைத்து சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுள்ளார். உரிய காலப்பகுதியில் வாடகைக்கு எடுத்த காரினை நிறுவனத்திடம் ஒப்படைக்காத காரணத்தினால் நிறுவனத்தினர் வாடகைக்கு பெற்ற நபர் மீது போலீசார் முறைப்பாடு மேற்கொண்டனர். குறித்த வாடகை காரை யாழ்ப்பாணத்தில் பணம் பெற்று கொடுத்தவர் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டனர். இந்நிலையில் வேறு வழியின்றி வாடகை காரினை பணம் கொடுத்து பெற்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் யாழ் நகர பகுதியில் குறித்த காரினை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். காரினை மீட்டு யாழ்ப்பாண போலீசார் போலீஸ் நிலையம் கொண்டு சென்ற நிலையில் நீர்கொழும்பு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் இடையிடையே மழை மீண்டும் பெய்து வருவதனால் நெல்லினை பிரதான வீதிகள் உள்ளக வீதிகளில் உலர விடுவதனால் போக்குவரத்து சீர்கேடு ஏற்பட்டுள்ளதை காண முடிந்தது. இச்செயற்பாடானது அம்பாறை மாவட்டத்தின் நேந்தவூர், சம்பாந்துறை, கல்முனை, நாவிதன்வெளி, நட்பெட்டிமுனை, சேனை குடியிருப்பு, சொரிக்கல்முனை, சவளக்கடை, மத்திய முகாம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள பிரதான வீதிகள் உள்ளக வீதிகளில் இச்செயற்பாடு தொடர்கதையாகவே உள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடை தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை சந்தைப்படுத்துவதற்காக விவசாயிகள் தமது ஈரப்பதமான நெற்களை உலரவிடுவதற்காக இச்சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். குறித்த நிலைமை போதியளவு நெல் உலரவிடும் தளம் இன்மையினால் வீதியில் தாம் இவ்வாறு உலரவிடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு வீதிகளில் மூட்டை மூட்டைகளாக வீதிகளில் நெற்களை குவித்து உலரவிடுவதனால் வீதியில் விபத்து சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு உலரவிடும் நெற்கள் ஒரு பக்க வீதியை தடை செய்து உலரவிடுவதனால் இரு போக்குவரத்து வீதிகள் தடைப்பட்டுள்ளதுடன் வீண் விபத்துகளும் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளன. தனிப்பட்ட சுய லாபத்திற்கான இவ்வாறான வீதிகளை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே இவ்வாறான சட்டவிரோத வீதிகளில் நெற்களை உலரவிடுபவர்களுக்கு எதிராக பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இம்முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதனை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. கடந்த வருட சுதந்திர தினத்தன்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கை அனுப்பியிருந்தது. எனினும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாகவும் விசேட அறிக்கையொன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளது என்றும் தெரிய வருகின்றது.